இயேசு எங்க இருக்கிறார்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எங்கே? அதுதான் நம்ம செயல். ஆனா கஷ்ட நேரங்களில் ஆண்டவர் கூட இருப்பார். ஆனா நம்ம கூட இருக்கிற தெய்வத்தை நம்மால் உணர முடியாது. ஏன்னா வேதனைகள், கஷ்டம் தேவனை நம்மளுக்கு தூரமா காமிச்சிரும். கடினங்கள் தெய்வத்தை நமக்கு தூரமா காமிச்சிரும். எங்கேயோ தூரமா இருக்கிறவரை போல. அவரை எங்கே கண்டுபிடிப்பது என்று எனக்கு தெரிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விரக்தி, தேவனிடத்தில் தேவனை காணாத, தேவனை அறிய முடியாத கவலை, வேதனை, முட்களால், பலவித சோதனைகளால் நெருக்கப்பட்டு வளர முடியாமல், யோசிக்க முடியாமல், அடுத்த காரியத்தை செய்ய முடியாமல் ஒடுங்குகிறது தான் பிசாசுடைய திட்டம். நீ ஒடுங்கி போக என் இயேசு உன்னை அழைக்கவில்லை. யோபு சொல்லுகிறான், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் நீர் எனக்கு பதில் சொல்லுவதில்லை. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் நீர் எனக்கு பதில் சொல்லுகிறதில்லை. வேதனையில் இருக்கிறவங்க இப்படித்தான் பேசுவாங்க. பிசாசின் கையில், பிசாசின் சுலகுகளில் புடைக்கப்படுகிறவர்கள், சோதனை என்கிற சுலகில் புடைக்கப்படுகிறவர்கள் தேவனை கேள்வி கேட்பார்கள். தேவனுடைய ஊழியத்தை கேள்வி கேட்பார்கள். தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை கேள்வி கேட்பார்கள், எதிர்த்து நிற்பார்கள். தெய்வ ஜனமே, உன் சோதனை, உன்னுடைய வேதனை தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துவதற்காக மட்டுமே அல்லாமல் தேவனை கேள்வி கேட்பதற்காக அல்ல. தேவனை கேள்வி கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து விடாதே. துதியின் கோட்டை ஆலயம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி.